Hello friends, welcome to Nithilam channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மட்டன் மிளகு வறுவல் தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் மிளகு வறுவலுக்கு 1/2 கிலோ மட்டன் எலும்பு இல்லாம நல்ல சதை பீஸா எடுத்து வச்சிருக்கேன். பீஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. மட்டனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன். அந்த மட்டனை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். அடுத்து அந்த மட்டன் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கறி வேக வேக அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. கொதிச்சதும் இதை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். இந்த மட்டன் வேகிறதுக்கு ஒரு 3 விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மட்டனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த வறுவலுக்கு நல்லா இருக்கும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு சிறிய அளவு பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 2, காய்ந்த மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். நல்லா சூடேறி இது வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்துட்டு அரைக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கிறேங்க. அப்போ தான் இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். இப்போ கறி வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கறி வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கறதுனால இந்த மட்டன் ஃப்ரை நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கல்பாசி கொஞ்சம் வாசனைக்காக. 6 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லைட்டுனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகவும். அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஆயிலில் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி வறுப்பட்டதும் அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிறேங்க. அடுத்து வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. கிண்ட அந்த தண்ணி வற்றி அந்த கறியின் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி வற்றி நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்தாச்சு. அதனால் பார்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி வற்றிட்டு ரோஸ்ட் ஆகிற வரை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நல்ல டேஸ்டான மட்டன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மட்டன் கீ ரோஸ்ட்னோட சொல்லலாம், மட்டன் வறுவல்னோட சொல்லலாம். இந்த மட்டன் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.